இது ஒரு தயக்கம்னு நினைக்கிறீங்களா, இல்லை இது ஒரு ஈகோ இஷ்யூவா எடுத்துட்டு போறாங்க அப்படின்னு நினைக்கிறீங்களா, இல்லை வழக்கமா தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அரசியல் கட்சிகள் இது ஒரு அரசியலாக தான் பார்க்குறாங்க, இது ஒரு விவசாயிகளுடைய பிரச்சனையாக வந்து குறுக்கி அப்படி இதை எடுத்துட்டு போறாங்க, அதே பாணியில தான் தாவேகாவும் எடுத்துட்டு போகுது அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்களா? இல்லை, தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அரசியல் கட்சிகள் எல்லாம் தனித்தனி பார்வை பார்ப்பது தான் தமிழ்நாட்டுக்கு வளர்ச்சியாக இருக்கும்னு எல்லா அரசியல் கட்சியும் நினைக்கிறாங்க போல தெரியுது சார். இதுவரைக்கும் நீங்க ஒழுங்காற்றுக்குழு, உச்சநீதிமன்றம், மாநில முதலமைச்சர்கள் போய் சந்தித்தது எல்லாவற்றையும் தாண்டி ஹேமாவதி, ஹேரங்கி, கபினி இந்த அணைகள் எல்லாம் நம்ம தமிழ்நாட்டுக்கு பக்கத்தில் இல்லைங்க. ஆனா கிருஷ்ணகிரி தூரத்திலிருந்து கிட்டத்தட்ட ஒரு 4 கிலோமீட்டர் 10 கிலோமீட்டருக்குள்ளதான் வரும். நீங்க எப்படித்தான் மாதேஸ்வரன் மலையின் வழியாக மேட்டூருக்கு நீர் வந்தாலும் கூட ஆபத்து நெருங்கிக்கிட்டே இருக்கு. இல்ல ஆபத்து நெருங்கல இல்ல, ஆபத்து. ஆனாலும் அதை பத்தி தமிழ்நாடு அரசியல் கட்சிகள் யாரும் அதை பத்தி கவலையே படுறதில்லை. என்னாச்சு, என்ன ஆக போகுது? இது ஒட்டுமொத்த மாநிலத்தினுடைய ஜீவாதார பிரச்சனை. பரவாயில்ல, நாளைக்கு இல்லைன்னா நம்ம தொடர்ச்சியா இங்க டெல்டா வந்து கருக போகுது, தமிழ்நாட்டுல விவசாயம் பண்ண முடியாது, அது சாகுபடி செய்யக்கூடிய நிலங்கள்லாம் குறைஞ்சிக்கிட்டு வருது, இப்படிதான் நம்ம பேசுறோம். ஆனா இது ஒட்டுமொத்த மாநிலத்தினுடைய குடிநீர் ஆதார பிரச்சனைன்ற பார்வையில இதை பார்க்கவே மாட்டாங்கன்ற பாக்காட்டி போ. அதனால என்ன, பார்க்காம இருக்கிறது தான் சிறப்புன்னு நினைக்கிறோம். மக்கள் அப்படிதான் நினைக்கிறாங்களா? அப்ப புதிய ஒரு ஆட்சி வந்திருக்குது, இதுக்கு முன்னாடி இருக்கிற ஆட்சி செய்யாம போயிருச்சுன்னா அப்ப இந்த ஆட்சி வந்ததற்கு பிறகு அவங்க போய் கேட்கணுமா இல்லையா? எல்லா அரசியல் கட்சிகளும் அத அந்த பார்வையில தான் பாக்குறாங்க அப்படின்றீங்க. ஏன் இதுல வந்து காமராஜருக்கு பிறகு ஒரு ஆக்கப்பூர்வமான நடவடிக்கை கர்நாடகா தருதுங்கிறது தரலங்கிறது ஒரு பிரச்சனை, அதுக்கு சட்ட போராட்டத்தை கையில் எடுக்கிறோம், பேச்சுவார்த்தை நடத்துறதுக்கு தயாரா இருக்கும், இங்க அனைத்து கட்சி கூட்டணும்ன்ற அதையெல்லாம் தாண்டி இன்னைக்கு தமிழ்நாடு ஒரு ஜீவாதார பிரச்சனையை நோக்கி போய்கிட்டு இருக்கு. இங்க அணை கட்டணும், இந்த மழை நீரை சேமிக்கணும், வர காவிரி நீரை வந்து முறையா பயன்படுத்தணும் அப்படிங்கிற எந்த ஒரு தொலைநோக்கு திட்டமுமே இல்லாம போயிட்டு இருக்காங்களே, அது ஏன்? இல்ல திட்டத்தை போட்டு என்ன பண்ண போறோம் சார்? நான் இப்ப கேட்பது ஒற்றை கேள்வி. தமிழ்நாட்டிற்கு கூடிய அரசியல் கட்சிகள் எல்லாம், அரசியல் கட்சினா அது 70 கட்சி இருக்கு, 70 கட்சி நீங்க கூப்பிடுறீங்களா இல்லன்னு தேவையில்லை. ஆனால் வெற்றி பெற்ற சட்டமன்றத்துக்குள்ள இருக்கிறாங்கல்ல, அந்த அனைத்து கட்சியை கூட்டுறதுல என்ன சிரமம் இருக்குன்னு கேட்கிறேன். அரசுக்கு என்ன சிக்கல் வந்துற போது? அந்த சிக்கல் என்னன்னு அவர்கிட்ட கேட்போ. இவ்வளவு நாள் கட்டி காப்பாத்தி வந்ததை இன்னைக்கு தமிழ்நாடு சட்டமன்றத்துடைய விவாதத்தெல்லாம் பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், வந்து இதுக்கு இவ்வளவு கோடி கொடுத்தாங்க, அதுக்கு அவ்வளவு கோடி கொடுத்தாங்க அப்படின்றது மாதிரி ஒரு மாதிரி கரபுரண்டு ஓடுதே ஒழிய கரைக்காக பாடுபடுகிற, காவிரி நீருக்காக பாடுபடுகிற தமிழ்நாடு சட்டமன்றம் மாதிரி எனக்கு என்னமோ தெரியல. இதனுடைய விளைவு எல்லா பொருளும் உயரும், நீர்லாம் வந்து கிடைக்காது, விவசாயிகள் போராட்டம் தொடரும், அவ்வளவுதான். இப்போ ரஜினி ஒரு முக்கியமான விஷயத்தை எடுத்து வச்சிருக்காரு. என்ன அப்படின்னா, கடந்த நீண்ட காலம், அதாவது மேகதாட்டில் அணை கட்டணும்னு பல்வேறு முயற்சிகளை எடுத்துட்டு வர்றாங்க. ஆனால் தாவேக ஆட்சிக்கு வந்ததுக்கு பிறகுதான் அந்த திட்டம் வேகம் எடுத்திருக்கு. ஏன் அப்படின்னா, இங்கே தாவேக அரசு ஆட்சிக்கு வந்ததுக்கு பிறகுதான் தமிழ்நாட்டில் ஒரு பலவீனமான சூழல் இருக்கு அப்படிங்கிறத கர்நாடகா ஐடென்டிஃபை பண்ணி அவங்க ஃபாஸ்ட் ஃபேஸுக்கு கொண்டு போறாங்கன்றார். சார், தண்ணி கொடுக்கக்கூடிய இடத்துல இருக்கக்கூடிய கர்நாடகா அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டுறாங்களா? தண்ணி பெற வேண்டிய இடத்தில் இருக்கக்கூடிய மாநில தாவேகா அரசு கூட்டலையே. ஒண்ணு, தமிழ்நாட்டில் அதிமுக, திமுக, பாட்டாளி மக்கள் கட்சி, தேமுதிக, புதிய தமிழகம் எல்லா கட்சிகளுமே அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டுங்க சாமின்னு சொல்றாங்க. நாங்க கூட்ட மாட்டோம் சாமின்னு சொல்றதுதான் அடுத்த ஜென்மத்தில் வேணா கூட்டுவாங்களோ விவசாயிய பிறந்து. நான் இப்ப கேட்பது ஒரே ஒரு விஷயம் சார், தமிழ்நாட்டில் நீங்க முதல் முறையாக ஒரு தீர்மானத்தை கொண்டு வந்தீங்க. தமிழ்நாடு சட்டமன்றத்தில் முதலமைச்சர் விஜய் ஒரு தீர்மானத்தை கொண்டு வந்தார். அந்த தீர்மானத்தை என்ன சொன்னீங்க? 2வது நடுவர் மன்றம். சார், இத பார்த்த உடனே கர்நாடகா கேலி கூத்தா நினைச்சிட்டாங்க. இதுக்கு தானே அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டணுங்கிறது. கூட்டி இருந்தா அனுபவம் வாய்ந்த அரசியல் கட்சிகள் சொல்லிருப்பாங்கல்ல. அப்படி கிடையாது. அப்படி கூட்டுனா இவங்க செஞ்ச முதல் தீர்மானமே அது முரண்பாடான தீர்மானம், தமிழ்நாட்டுக்கு எதிரான தீர்மானம் மக்களுக்கு தெரிஞ்சு போயிடும். ஆக தெரியாம இருப்பதற்காக அனைத்து கட்சி கூட்ட மாட்டோம். நான் கேட்கிறேன், தமிழ்நாட்டுக்கு காவிரி பிரச்சனைக்கு அனைத்து கட்சி கூட்டம் கூடலனா நீங்க
இந்த டீலிமிட்டேஷன் தொகுதி மறுவரைக்கு மட்டும் எதுக்கு 40 எம்பி தேவை? அதுவும் கூட்டா விட்டு போங்களேன். ஆகவே தமிழ்நாட்டினுடைய ஜீவாதார பிரச்சனைகளை பத்தி ஆளுகிற அரசு எந்தவித கவலையும் இல்லை. அது ஒரு விஷயம் சொல்லிட்டீங்க. பாதுகாக்கப்பட்ட வேளாண் மண்டலம் என்று ஆட்சி அதிமுக ஆட்சி கொண்டு வந்தது அது மாதிரி வறட்சியான மாவட்டம் என்று இப்ப தாவேகா வந்து சொல்லுமா? அறிவிச்சா கர்நாடகா பயப்படும். ரஜினி இன்னொரு விஷயத்தையும் சொல்லியிருக்காரு. நீங்க தாவேகா அரசு இதை சரியா கையாளலன்னு சொல்லிட்டீங்க. திமுக கடந்த காலத்துல திமுக இதை சரியா கையாண்டுச்சா அப்படிங்கிற விஷயத்தையும் சொல்லு. ஏன்னா ரஜினி என்ன பண்ணியிருக்காருன்னா, தாவேகா வந்ததுக்கு அப்புறம் தான் வேகம் எடுத்ததுன்னா திமுக இதை சரியா கையாண்டிருக்குங்கிற விஷயத்தை மறைமுகமா சொல்லியிருக்காரு. சார், திமுக ஆண்ட போது அந்த ஆட்சி ஒண்ணுமே செய்யல, எங்களுக்கு வாய்ப்பு கொடுங்கன்னு கேட்ட கட்சி தான் 2 வருஷத்தை ஆட்சி கொண்டீங்க. ஆனால் உங்கள் செயல்பாடுகள் எல்லாம் வெறுமனே சட்டமன்றத்தில் விவாதமா தான் சார் இருக்குது. இன்னைக்கு பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய தலைவர் இவங்க பேசும்போது சௌமதி அன்புமணி அவங்க பேசும்போதுதான் தமிழ்நாட்டு பிரச்சனைக்காக மட்டும் பேசிய இன்றைக்கு ஒரே தலைவர் அவங்க மட்டும்தான். என்ன தரவுகள் பாருங்க. தமிழ்நாடு நீர்ப்பாசனத்துறை அமைச்சர் அப்படி பேசினாரா? முதலமைச்சர் அப்படி பேசினாரா? முன்னாள் முதலமைச்சர் அப்படி பேசினாரா? பேசலையே. காரணம் அக்கறை இருக்கணும் சார். ஆனா நமக்கு அக்கறையே இல்ல. நாம வந்து பனைமரத்துல உட்கார்ந்தது மாதிரி தான், ஏதோ உட்கார நமக்கு வந்து விழுந்துருச்சு. அப்படித்தான் இவர்கள் நினைக்கிறார்கள் ஒழிய இந்த நாட்டினுடைய உண்மையான பிரச்சனை என்ன சார்? இப்ப நம்ம இப்படி யோசிப்போம் சார், இதுல வந்து அனைத்து கட்சி கூட்டம் கூட்ட வேணாம், காவிரியில தண்ணி வர வேண்டாம், விவசாய போராட்டத்தை பேச வேணாம், ஐயா கண்ணு அவர்கள் போராடினா நம்ம வந்து இது பண்ணுவோம். நான் கேட்டால் தீர்வுதான் என்ன? உச்ச நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்திருக்காங்க. எப்போது எப்ப தீர்ப்பு வரும்? அதுக்குள்ள தண்ணி நின்று கடந்த 12 சார் எதிர்பாராத விதமாக மழை பெய்தால் அது தண்ணி வேண்டாம்னு சொல்லக்கூடிய ஆற்றல் தமிழ்நாடு அரசுக்கு இல்ல. ஆனா வறட்சியான காலத்துல நாங்க திறந்து விட்டுருவோம், திறந்து விட மாட்டோம் சொல்றாங்கல்ல, அதுக்கு தான் சார் ஒழுங்காற்று குழு, நீதிமன்றம், உச்ச நீதிமன்றம் இங்கெல்லாம் போறோம். இப்ப நான் கேக்குறேன், ஏற்கனவே 2007 நீங்க தீர்ப்பு, நடுவர் மன்ற தீர்ப்பு, அதற்கு பிறகு உச்ச நீதிமன்றம். அதிமுக அரசாங்கத்தில் தான் அரசாணை வெளியிடப்பட்டது மத்திய அரசாங்க கெஜெட்ல. அன்றைக்கு உமா பாரதி நீர்வளத்துறை அமைச்சர். அப்போ இவ்வளவு 176 டிஎம்சி 400 இருந்தது கழுத தேஞ்சு கட்டரமாகி வந்துருச்சுன்னா தமிழ்நாட்டில் அரசியல் கட்சிகள் இருப்பது வீண் அப்படின்றத விவசாயிகள் உணர்கிறார்களா இப்போது? ஏன்னா ஒரு விவசாயி நாட்டில் முதலமைச்சரா வந்தா இந்த பிரச்சனை தெரியும் சார். நாம வந்துட்டோம், சரி பேசாம இருந்தால் பிரச்சனை தீர்ந்துருமா? சரி ஒருவேளை பேசாம இருந்தால் ஆகா ஜெயலலிதா மாதிரி, கலைஞர் மாதிரி, ஐயா பக்தவச்சல மாதிரி அவ்வளவு அனுபவசாலிகள் என்று மக்கள் நம்பி விடுவார்களா? அல்லது வாயை திறந்தால் ஓ நமக்கு இவ்வளவுதானா அப்படின்னு தெரிஞ்சு போயிருமோ? இது ஜீவாதார பிரச்சனை. 1 கிலோ அரிசிக்கு 25 ரூபாய் கூடி இருக்கு சார் இந்த மாசம். நான் விஸ்வா கிட்ட அக்னீஸ்வரன் சார், கர்நாடகா கிட்டேந்து பெற வேண்டிய தண்ணீரை பெறுவது அப்படிங்கிறது ஒரு வகையான நடவடிக்கைகள். தமிழ்நாட்டில் புதிய அணைகள் உருவாவதற்கு காரணம் அது வந்து ஒரு கவர்ச்சிகரமான திட்டம் கிடையாது. அப்படி அணைகளில் கட்டி பல கோடி ரூபாய் முதலீடு அதில் போடுறதுக்கு பதில் மக்களுக்கு மாதம் 1000 ரூபாய் 2000 ரூபாய் அப்படிங்கிற ஒரு தவறான பாதையை நோக்கி திராவிட கட்சிகள் இழுத்து போயிட்டாங்க. அதனால தண்ணியோட முக்கியத்துவம் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எந்த அரசியல் கட்சிகளுக்குமே தெரியவில்லைன்ற. திராவிட கட்சிகள் தான் அப்படி இழுத்து போயிட்டாங்க. 67க்கு முன்னாடி 52ல இருந்து ஆட்சி செஞ்ச காங்கிரஸ் அப்படி இழுத்துட்டு போயிருச்சா? காங்கிரஸ்ல தான் சார் காமராஜர் நிறைய அணையை கட்டியிருக்காரு. நீங்க மேட்டூர்ல இருந்து கல்லணை வரைக்கும் ஒரு அணை கூட கட்டலன்னு சொல்லி சொன்னாங்கல்ல, அப்ப அப்பயே ஏன் கட்டல? அப்படி கிடையாது சார். கட்சிகள் என்பது நாட்டு மக்களுக்கு தான். கர்நாடக முதலமைச்சர் அவர்கள் வரவே வேண்டாம் என்று சொல்லவில்லை, வர வேண்டாம் என்று சொல்லியிருக்கிறார். அதுக்கு அர்த்தம் வேற. நான் இப்போ நம்ம அந்த இதுக்குள்ள போவேனா? நான் என்ன கேட்குறேன்னா, கர்நாடகாவில் கடந்த 25 வருடங்களில் புதிய அணைகளை கட்டி கிட்டத்தட்ட 38 லட்சம் ஹெக்டேர் ஏக்கர் சாகுபடி செய்யக்கூடிய நிலங்களுடைய பரப்பளவு அதிகரிச்சிருக்கு. ஆனால் தமிழ்நாட்டில் தொடர்ந்து சுருங்கிக்கிட்டே இருக்கு. இப்போ கர்நாடகாவில் இருக்கக்கூடிய அரசியல் கட்சிகளுக்கு இருக்கக்கூடிய அந்த கான்சியஸ்னஸ், நமக்கு தண்ணி வேணும், விவசாயம் வேணும் அப்படிங்கிற அந்த எண்ணம்
தமிழ்நாட்டு அரசியல் கட்சிகளுக்கு ஏன் இல்லை அப்படிங்கிறது தான் கேள்வி. அதை ஒரு கவர்ச்சிகரமான திட்டமாக பார்க்கவில்லையா அப்படிங்கிறது. கவர்ச்சிகரமான திட்டம் என்றது பார்க்கறத விட இவர்களுக்கு அக்கறை இல்லை, இதை வைத்து அரசியல் செய்ய வேண்டும் அப்படிங்கிற பார்வை. கர்நாடகாவிலிருந்து ஒரு விஷயத்தை கத்துக்கணும் சார். நாம வருஷத்துக்கு ஒரு இதை டேமை செக் டேமை தடுப்பணையை கட்டணும்னு நினைக்கிறாங்கல்ல, ஆனா இங்க அந்த அக்கறை இல்லையே. அதுதான் நான் கேட்கிறேன். அக்கறை இல்லை என்பதுதான் இப்போதைக்கு இந்த 2026 கூட தெரியுது. இப்ப உத்தரப்பிரதேசம் பாத்தீங்கன்னா 23 கோடி மக்கள், தமிழ்நாட்டில் 8 கோடி மக்கள். இந்த கேள்விக்கு எனக்கு தெரிஞ்சு திமுக சார்பாக வந்திருக்கக்கூடிய ரஜினி தான் பதில் சொல்லணும். நான் வரேன் உங்ககிட்ட, அக்னீஸ்வரன் பேசி முடிச்சோன்னு சொல்லுங்க சார். அதனால சார் இப்ப என்னன்னா, இந்தியாவிலேயே மக்கள் தொகை அதிகமாக இருந்தாலும் உத்தரப்பிரதேசத்துல மாநில அரசாங்கம் வலிமையாக செயல்படுவது தமிழக அரசாங்கம் தான் இதுவரைக்கும் அப்படி இருந்திருக்கு. ஆனால் 2026 தான் ஒரு பலவீனமான ஒரு ஆட்சி நடக்கிறது. இல்ல சார், அதே 26ல பலவீனமான அரசு வந்திருக்கு, ஆட்சி நடத்தி இருக்கு. நம்ம எப்படி வேணாலும் சொல்லலாம். எப்படி சொல்றேன் நானு, இதுக்கு முன்னாடி தமிழ்நாட்டுல சார் முன்னாள் முதலமைச்சர் திரு மு.க. ஸ்டாலின், திரு எடப்பாடி பழனிசாமி, இன்றைய முதலமைச்சர் திரு சி. ஜோசப் விஜய் 3 பேரும் கைகோர்த்து நின்று காவேரி விஷயத்தில் நாங்கள் ஒன்றாக இருக்கிறோம் அப்படின்னு ஒரு புகைப்படம் வரட்டும், ஒட்டுமொத்த இந்திய அரசியலே மாறும். நல்லா சொன்னீங்க. பயப்படுவார்கள். இவர்களுக்கு சுயநலம், தன் கட்சி, என் ஆட்சி, என் மக்கள் அப்படிதான் நினைச்சா காவிரி விவசாயியும் நடுத்தூர்ல நிக்கணும். இங்க என்னன்னா நான் கேட்கிறேன், திரு அன்புமணி ராமதாஸ் பாராளுமன்றத்தில் பேசுகிறார். மத்திய அமைச்சர் என்ன சொல்லுகிறார், நாங்கள் டிபிஆர் நாங்க கொடுக்கலங்கிறாரு. ஆனால் தாவேகாவினுடைய முதல் நாடாளுமன்ற உறுப்பினர் காங்கிரஸ் கட்சிக்கு கொடுத்தீங்க திரு பிரவீன் சக்கரவர்த்தி, அதை பத்தி பாராளுமன்றத்தில் ஏன் பேசல? அப்ப அந்த காங்கிரஸுக்கு தான் நீங்க சீட்டு எம்பி சீட்டை கொடுத்திருக்கீங்க, அவர் எப்படி அங்க பேசுவாரு? அப்ப கர்நாடக காங்கிரஸ்காரரு கர்நாடக காங்கிரஸுக்கு பேசுவாரா, இல்ல தாவேகாவின் மூலம் தமிழ் பாராளுமன்றத்தில் இருக்கிறவர் பிரவீன் சக்கரவர்த்தி தமிழ்நாட்டுக்கு பேசுவாரா? ஆகையினால சார் ஒண்ணு சார், இது எல்லாம் கரெக்ட் சார். என்னை பொறுத்தளவில் தமிழ்நாட்டில் தேசிய கட்சிகளை மீண்டும் சொல்லுகிறேன், அடிக்கோடிட்டு சொல்லுகிறேன், தாவேகா ஆட்சி இருக்கும் வரை, அது எத்தனை மாதம் எத்தனை ஆண்டு எனக்கு தெரியாது, அது என்னால கணிக்கவும் முடியல. தாவேகா ஆட்சி தமிழ்நாட்டில் இருக்கும் வரை தேசிய கட்சிகளை பகைக்காமலும் மௌனமாகவும் டயலாக் பேசியும் இந்த ஆட்சி நகரும். இது 70 ஆண்டு கால தமிழ்நாட்டு வரலாற்றை பின்னோக்கி தள்ளும். நான் என்ன கேட்கிறேன், எனக்கு அது புரியல. தேசிய கட்சிகளை பகைக்காமல் அப்படின்னா இதுக்கு முன்னாடி இருந்த திமுக பகைச்சுக்கிட்டு தான் இருந்தாங்க, அவங்க என்ன லாபம் சம்பாதிச்சிட்டாங்க? அதனால தோத்து போயிட்டாங்க. இல்ல நான் என்ன கேட்கிறேன், இப்ப பகைத்து கொள்ளாமல் அவங்களுக்கு ஆதரவான ஒரு நிலைப்பாட்டை எடுக்கிறனால தமிழ்நாட்டுக்கு தண்ணி கிடைச்சா தமிழ்நாட்டுக்கு கிடைக்கும் நினைக்கிறீங்க? இப்ப ஆட்சி திமுக ஆட்சியா அண்ணா திமுக ஆட்சியா? தமிழ்நாடு முதலமைச்சர் பத்தி பேசவே மாட்டேங்கிறாரு சார். 2 கட்சியும் மோசம், அவங்க பார்ட்டி ஃபண்ட் வாங்குறாங்க, அவங்க அயோக்கிய தரமா எல்லா செலவும் செலவழிச்சிட்டாங்க அப்படின்னு சொன்னீங்கல்ல, ஆனா நீங்க பேசவே மாட்டேங்கிறீங்களா? எங்க போய் நிக்கிறது? ஆகவே இது ஏதோ திரைப்படத்தின் மூலம் கவர்ச்சியாக மக்கள் நம்பினார்கள். தமிழ்நாட்டு மக்களை நான் குறை சொல்லவில்லை, ஆனால் வந்தவர்கள் அமைதியாக இருக்கிறார்களே, இதுதான் எனக்கு வேதனை. நிச்சயமா. தமிழ் ஜனம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.